சாண்டி, ம். இப்போ நீ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்த ரியல் எஸ்டேட்டில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம், அது அவ்வளோவா ரிட்டர்ன்ஸ் தராதுன்னு. ஓகேவா? பட் இப்போது காமன் மேனோட ட்ரீமே வந்து ஒரு புது வீடு கட்டுறது வாங்கிறது தான். ஓகேவா? இப்போது ஒரு காமன் மேன் வந்து அதுக்கு தான் வந்து ஆசைப்படுவான். ஓகேவா? ஸோ அதுக்கு எத்தனை வந்து ஐடியா பிளான் இருக்கா? சரி, வீடு வாங்கணுன்றது வந்து நான் அப்சல்யூட்டாக தப்பு அப்படின்னு சொல்ல மாட்டேன். அது ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸை பொறுத்து தான். பட் என்னோட சஜஷன் அண்ட் பெஸ்ட் வே ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரியல் எஸ்டேட்டும் வந்து ஒரு மெத்தட் இருக்குது. ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, நீ 130s 30 வயசுக்குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த வீடு வாங்கணுன்றது வந்து அவ்வளோ மேண்டேட்டரியாக வைக்க வேணாம். செகண்ட் வந்து நீங்கள் மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வீடு வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா உங்களோட ஸ்பௌஸோட ப்ரிஃபரன்ஸும் பொறுத்து அவங்களுக்கு என்ன மாதிரி தேவை இருக்கணும் பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு வாங்கலாம். ஸோ இது ரெண்டும் ஒரு அட்வான்டேஜாக உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஒரு 20 years ஓல்டு பில்டிங் தான் வாங்கணும். ஏன் அப்படி? இப்போ 20 years ஓல்டு பில்டிங் ஏன் வாங்கணும் அப்படின்னா, இந்த பில்டிங் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே. எஃப்ஐஎஸ். எஃப்எஸ்ஐ. ஓகே ஓகே. எஃப்எஸ்ஐ. ஓகே. ஃப்ளோ ஸ்பேசிங் இண்டெக்ஸ். ஓகே. அதை வந்து டெவலப்பாக சேஞ்ச் பண்ணிகிட்டே வந்தாங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ளோ ஸ்பேசிங் இண்டெக்ஸ் அப்படின்னு என்னன்னு சொல்லிடுறேன். ஒரு 2005 2003-4 டைமில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, நீ ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் வச்சிருக்கேன்னா உன்னால் 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் பில்டிங் கட்ட முடியும். அப்புறம் ஒரு சர்டன் பீரியட் ஒரு 5 to 10 years கழிச்சு என்ன பண்ணாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் இருக்குன்னா நீங்கள் 1200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கட்டிக்கலாம்னாங்க. ஓகே. அப்புறம் அதை கொஞ்ச நாள் கழிச்சு 1500 மாற்றினாங்க. 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் 1500க்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டும் போது மேலே கட்டிட்டு 1 BHK 2 BHK சாரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணாங்கன்னா இன்டூ 2 times கொடுத்தாங்க. அதாவது 1000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீ 2000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கட்டிக்கலாம், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஓகே ஓகே. இப்போ இந்த 20 years ஓல்டு பில்டிங்கை பார்த்தோன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் பில்டிங் வந்து உன்னால் கட்ட முடியும். ஓகே. அண்ட் இப்போ 20 years ஓல்டு பில்டிங் நீ வாங்குற அப்படின்னா மோஸ்ட்லி வந்து இந்த பில்டிங்கான காசு நீ தர மாட்டேன். ஏன்னா பில்டிங் எப்போதுமே வந்து ஒரு டிகைங் மெட்டீரியல் தான், அது வேஸ்ட்டாக தான் போகும். அது வந்து எதுவுமே டெமாலிஷ் பண்ணி வேஸ்ட் ஆகிடும்ன்றதுனால அது எப்போதுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அந்த இடத்துக்கான லேண்ட், அதாவது அந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 வீடு இருக்குன்னா அந்த லேண்டை 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு ஆளுக்கும் 250 யூடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. அன்டிவைடட் ஷேர் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்டிவைடட் ஷேர்னா ஒருத்தராலையும் வந்து தனியாலாம் விற்க முடியாது, 4 பேரும் சேர்ந்தா தான் விற்க முடியும். அதான் யூடிஎஸ்ன்னு சொல்லிட்டு 1000 ஸ்கொயர் ஃபீட்ல 4 வீடு கட்டி 4 பேருக்கும் தனித்தனியாக கொடுப்பாங்க. நீங்கள் 250 வச்சுக்கோங்க, 250 வச்சுக்கோங்க, 250 வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் இந்த எஃப்எஸ்ஐ பார்த்தா அப்படின்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் உங்களால் பில்டிங்கை கட்டியிருக்க முடியும் அந்த பழைய பில்டிங்கில். ஆனால் இப்போ நீங்கள் அந்த 20 years ஓல்டு பில்டிங்கை வாங்கினீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் இன்னும் வந்து ஒரு 15 years வரைக்கும் அதோட லைஃப் டைம் இருக்கும். அதாவது ஒரு ஓவரால் ஒரு பில்டிங்கோட லைஃப் டைம்னு பார்க்கும்போது 35 years. இப்போ நீங்கள் ஒரு 20 years ஓல்டு பில்டிங்கை வாங்குறீங்கன்னா இன்னும் ஒரு 15 years உங்களுக்கு அங்கே வந்து ஒரு கேரண்டியட் பில்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மினிமம் 35 years. ப்ளஸ் நீங்கள் வந்து ஒரு 4 வீடு இருக்க மாதிரி 5 வீடு இருக்க மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் வாங்குறீங்கன்னா மோஸ்ட்லி இன்றைக்கி இருக்க ஆளுங்க ஓரளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு வராங்க. ஸோ நீங்கள் இடிச்சுட்டு கட்டணும்னா நீங்கள் அதை வந்து எவ்வளோ சீக்கிரம் வேணாலும் கட்டிக்கலாம். இல்லைனா நீங்கள் 35 years 30 yearsல கூட அதை இடிச்சுட்டு கட்ட முடியும். 2 BHK வந்து 3 BHKவாக கிடைக்கும். அண்ட் அந்த டைமில் வந்து இந்த எஃப்எஸ்ஐ வந்து எந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க 3ஆக கூட வச்சுருக்கலாம். 1ஆக இருந்தது, எஃப்எஸ்ஐ வந்து 3ஆக இருக்குது. அதாவது என்னன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் கட்ட வேண்டிய இடத்துல இன்னும் ஒரு 15 years கழிச்சு 1000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டுக்கு 3000 ஸ்கொயர் ஃபீட் நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்னு ஒரு அட்வான்டேஜ் கொடுக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு வீடு கட்டுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நல்லாவே கிடைக்கும். அண்டு ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதில் பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி ஒரு இடத்துல ஒரு 2 BHK வந்து நீங்கள் 50 lakhsக்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஓல்டு பில்டிங் வந்து உங்களுக்கு ஒரு 30 lakhsல கிடைக்கும். கரெக்டாக. ஸோ ஒரு 15 years ஓவர் த பீரியட் நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக ஒரு 3 BHK கிடச்சிரும் ஃபார் 30 lakh rupees. ப்ராப்ளி அந்த பில்டிங் கட்டுறதுக்கான காஸ்ட் மட்டும் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் பில்டருக்கு. அந்த பில்டிங் காஸ்ட்டை வந்து நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நீங்கள் இது வரைக்கும் ரெண்ட் கொடுக்கல, ரெண்ட் கொடுக்காம அந்த 15 years அந்த வீட்டில் இருந்திருக்கீங்களே, அந்த காசை தான் நீங்கள் வந்து பில்டருக்கு கொடுத்து உங்களுக்கு புதுசாக ஒரு வீடை வந்து நீங்கள் கட்டி கொடுக்க சொல்லுவீங்க. ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த பில்டிங்கை பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 crore-லேருந்து 1.5 crore வந்து நிற்கும் நெக்ஸ்ட் 15 yearsல ஒரு 30 lakhsக்கு நீங்கள் வாங்குற ப்ராப்பர்ட்டி. சாண்டி, இப்போ நீ ஓல்டு ஃப்ளாட் வாங்குறத பற்றி பேசின, ஓகேவா? பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் மைண்ட் செட் வந்து இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்குறது தான், கரெக்டாக? ஸோ அதை பற்றி உன்னோட வியூ என்ன? இண்டிவிஜுவல் ஹவுஸை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வீடு வாங்கணும், சின்ன வீடு நீங்கள் கட்டணும் அப்படின்னாலே வந்து
ஒரு 25 lakhs ஆகும். கட்டுறது மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ உனக்கு தெரியும், நம்ம எல்லாருமே வந்து ஒரு இஎம்ஐல தான் வந்து வீடு வாங்குவோம். இப்போ ஒரு 25 லட்ச ரூபா வந்து வீடு வாங்கணும். அது வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா ஒரு 25 லட்ச ரூபாய்க்கு அதுக்கு ஒரு பில்டரை பார்ப்போம். அந்த பில்டரை பார்த்து இந்த மாதிரி அவர் பண்ணி கொடுக்குற சர்வீஸ்க்கு வந்து வீடு கட்டி கொடுங்கன்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து ஒரு 25 lakhsன்னு வரும். அந்த 25 lakhsக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட சர்வீஸ் சார்ஜ் வந்து ஒரு 5 lakhs கொடுக்குற மாதிரி இருக்கும். மிச்சம் இருக்க 20 lakhs தான் நம்ம பில்டிங் கிடைக்கும். ஸோ எப்படி நான் ஆக்சுவலாக பார்க்குறேன்னா 25 lakhsக்கு நான் வந்து லோன் போட்டுட்டு அதில் வந்து ஒரு 5 lakhs எடுத்து பில்டருக்கு நாங்கள் எனக்கு ஒரு வேலை பார்த்து இந்த வீடை கட்டி கொடுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட ஒரு 5 lakhs கொடுத்துட்டு அந்த 5 lakhsக்கு நான் வந்து இஎம்ஐ பே பண்ணிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு வந்திருக்க ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா 20 lakhsக்கு தான் வந்து ப்ராடக்ட் வந்து கிடச்சிருக்கும். ஸோ இது வந்து அந்தளவுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸான விஷயம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு ஒரு 20 years ஓல்டு பில்டிங் வந்து உங்களுக்கு கிடைக்குது, இண்டிவிஜுவல் ஹவுஸ் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா நீங்கள் அதை வாங்கிக்கோங்க. அதை விட்டு நீங்கள் புதுசாக போய் ஒரு பில்டிங் கட்டுறன்றது, ஏன்னா அந்த பில்டிங்கிறது ஒரு டிகேயிங் இதுதான். ஸோ கட்டுறது வந்து நான் ப்ரிஃபரன்ஸ் வைக்கிறது இல்லை. உங்கள் ரிட்டைர்மெண்ட்டை பிளான் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போகிறீங்க, அதாவது உங்கள் ஊரில் எதனா நீங்கள் கட்டணும், இல்லை அங்கே தான் நீங்கள் செட்டில் ஆக போகிறீங்க, உங்கள் ஃபைனல் டேஸில் நீங்கள் அங்கே இருக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி நான் அதையுமே வந்து ஒரு லோ ப்ரிஃபரன்ஸாக தான் சொல்லுவேன். முடிஞ்ச வரைக்கும் அதை கன்சிடர் பண்ண வேணாம். ஓகே, டன். பே, அப்போ நம்ம வேணா போய் கோவாவில் செட்டில் ஆகிடுவோமா? இல்லை பே, நான் கோவாவுக்கு தனியாகவே போய்க்கிறேன் பே. ஆமாம், நீங்களும் காலேஜ் டேஸ்லேருந்து அதான் சொல்கிறீங்க, போன பாடு இல்லை. நம்ம போயிடுவோம் பே. பார்ப்போம் பார்க்க தானே போகிறேன்.